السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه تبارك وتعالى كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به. கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவன் அடிக்கடி அவனை நெருங்குறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அவனுக்கு விருப்பமானவர்களாக ஆகணும், அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக மாறணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அடிக்கடி பல நல்ல சந்தர்ப்பங்களை நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தினார். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சுன்னத்து தான் படைப்பினங்களை படைச்சதுல தேர்ந்தெடுக்கிறது. ரப்புக யஃப்லுகு மா யஷாஉ வ யஃப்தார். அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை படைச்சு அதுல சிறந்ததெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். மனிதர்களாக இருக்கேலும், நாள்களாக இருக்கேலும், இடங்களாக இருக்கேலும் அல்லாஹ் சிறந்தது சிறப்பானதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மனிதர்கள் சிறந்த மக்கள் நபிமார்கள், நபிமார்கள் சிறந்த ஆட்கள் ரசூல்மார்கள், ரசூல்மார்கள் சிறந்த ஆட்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 ரசூல்மார்கள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலுல் அஸ்ம் 5 ரசூல்மார்கள் சிறந்த மக்கள், சிறந்த ஆள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி இடங்கள்ல சிறந்த இடம் மக்காவுடைய பூமி, மதீனாவுடைய பூமி, பைத்துல் மக்திஸுடைய பூமி. இப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாட்களை மாதங்களை படைச்சு ரமதானுடைய மாதத்தை சிறந்த ஒரு மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். எவ்வளவு சிறந்த மாதம் என்றா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதானுடைய மாதம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா நரகத்துடைய கதவுகளை எல்லாம் மூடிட்டார். சுவர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுது. சுவர்க்கம் ரமதானுக்காக வேண்டி விசேடமாக அலங்கரிக்கப்படுது. சொல்லிப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான், கெட்ட ஜின்கள் கட்டி எறியப்படுதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களை, பல மக்கள் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்றான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறந்த காலம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் கொட்டுகின்ற காலம். இதனால தான் நமது முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் அடையறதுக்காக வேண்டி எவ்வளவு தேட்டம் உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக இருந்தாங்கண்டா 6 மாதங்களுக்கு முன்னாலே ரமலான, யா அல்லாஹ் ரமலான் அடைகிற பாக்கியத்தை தந்துடு, ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தணும், அதுல உன்னுடைய ரஹ்மத்தை அடையணும், உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களாக மாறணும் என்று துஆ கேட்பாங்க. ரமலானுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி. பொதுவாக சலஃபுகள் கேட்ட ஒரு துஆ தான்,
اللهم سلمني لرمضان وسلم رمضان لي وتسلمه مني متقبلا. யா அல்லாஹ், ரமதானுடைய காலத்தை ஆரோக்கியமாக உடல்ல சக்தி இருக்கக்கூடிய நிலைமையில அடையிற பாக்கியத்தை தான். அந்த பாக்கியத்தை தந்து அதை சிறந்த முறையில உனக்கு பொருத்தமான முறையில அதை பயன்படுத்தி உன்னோட இறுதியில உன்னோட பொருத்தத்தை பெற்ற மக்களாக ஆக்கிட்டு துவா கேட்பாங்க. 6 மாதத்துக்கு முன்னாலே ஏன் ரமலான் என்று சொல்ல அவ்வளவு முக்கியமான ஒரு காலம். அல்லாஹு தஆலா நாங்க எவ்வளவு சுவர்க்கத்தை அடையிறதுக்கு அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையிறதுக்கு ஆசை உள்ளவர்களா இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கான அடையிறதுக்காக ரமலான் மாதம். இவ்வளவு ஏற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு தந்தோம். நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றா, நாங்கள் அதை பெறதுக்கு முன் வரலை என்றா, எங்களை அதற்கான தயாரிப்பு நாங்கள் ஈடுபடுத்தலை என்றா மிகப்பெரிய நஷ்டவாளி. இதனாலதான் இப்னுல் கையிம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, لو قيل لأهل القبور تمنى, கபர்வாசிகள்ட்ட பார்த்து மௌத்தாகினாக்கள் கபருடைய அதாபுகளை கபருடைய நிலைமைகளை பார்த்த மக்கள், பயங்கரங்களை எல்லாம் தனிமைய இருட்ட பார்த்த மக்கள்கிட்ட வைத்து நீங்க ஏதாவது ஆசை வைங்கன்னு சொன்னா அவங்க உலகத்துக்கு யாரான உலகத்துக்கு அனுப்பு, நான் குர்ஆன் ஓதிட்டு வாரேன், 10 குர்ஆனை முடிச்சிட்டு வாரேன், அல்லது கியாம் அதாவது நீண்ட நேரம் ஒன்று தொழுதுட்டு வாரேன், இப்படியெல்லாம் ஆசை வைக்க மாட்டாங்க. அல்லது சொத்து செல்வத்தோட பாதில செலவழிச்சிட்டு வாரேன், இப்படி ஆசை வைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆசை தான் வைப்பாங்களா, யா அல்லாஹ் ரமதானுடைய ஒரு நாளை தந்துடுவது. ரமலான் மாதம் முழுக்க இல்லை, ரமதான்ல ஒரு நாளை திருப்பி தந்து. அவ்வளவு பெருமதியான. அதனாலதான் ரமதானுக்கு முன்னாலே ரமதான் வரப்போகுது என்ற ஏற்பாடு, ரமதான் அடையணும், ரமதானுக்கு முன்னால ரமதான வரவேற்கணும், இப்படி என்ற ஏற்பாடு. ஏன் ரமதான்ல எந்த அதாவது பாக்கியமும் மிஸ் ஆகிடக்கூடாது. ரமதான் வந்ததன் பின்னால நாங்க அதாவது ரமதான் வரப்போகுதுன்னு சொல்லிக் கொண்டிருந்தோம். 3 நோன்புகள் முடிஞ்சு, 4 தராவீஹ் முடிஞ்சு, இன்னும் எத்தனை நாள் மிச்சம் இருக்குதோ யாருக்கு தெரியும். 26 27 அடுத்த வருஷம் ரமதான்ல இருப்போமா இல்லையா, அல்லது இந்த ரமதான பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா இல்லையா யாருக்கும் தெரியாது. இதே வார்த்தைய போன வருஷம் ஒரு கூட்டம் கேட்டாங்க, ஆனா இன்றைக்கு அவங்க இல்லை, கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மிக பெருமதியான. இது ஒவ்வொன்றையும் எண்ணித்தரப்பட்ட மூச்சுக்கள், எண்ணித்தரப்பட்ட நிமிடங்கள், இது ஒவ்வொன்றையும் பற்றி கியாமத் நாளில் கேட்கப்படும். இதனாலதான் நம்ம ஹஸன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மா மின் யௌமின் யன்ஷqqu ஃபஜ்ருஹு இல்லா ஃபயுனாதி அன ஹல்குன் ஜதீத் வ அலா அமலிக ஷஹீத் ஃபதஸவ்வத் மின்னி. ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு அலான செய்தான். என்ன அலான் தெரியுமா? அடியானே, நான் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு புதிய ஒரு படைப்பு. வஅலா அமலிக ஷஹீத்,
சாதகமான சாட்சியாக இருக்கலும் அல்லது பாதகமான சாட்சியாக இருக்கலும், எதிரான சாட்சியாக இருக்கு. ஃபதஸவ்வது மின்னி, எனவே என்ன பயன்படுத்தி, என்ன அழகான முறையில் பயன்படுத்தி உனக்கு சாதகமான சாட்சியாக ஆக்கிக்கொள். ஃபலன் அஊத அபதன் இலா யௌமில் கியாமா, இன்றைக்கு வந்த நாள் கியாமத் வரை திரும்பி வர மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் ஏலான் செய்யும். ஆகவே கண்ணியமான வினால பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமதான பெரிய ஒரு நோக்கத்துக்காக விடுதந்திருக்கிறார். பெரிய ஒரு நோக்கத்துக்காக. என்ன நோக்கம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னால வந்த கூட்டத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதற்காக வேண்டியா? அல்லாஹ்வை பயந்த தக்வாதாரிகளாக மாறணும் என்பதற்காக சொல்லும். உண்மையான தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதாக சொல்லும். ஒவ்வொரு இபாதத்துடைய நோக்கமும் தக்வா. அது தொழுகையாக இருக்கலும், நோன்பு ஜகாத்தாக இருக்கலும், ஹஜ்ஜாக இருக்கலும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல இபாதத்துக்களையும் தக்வா இணைச்சலா பேச. ஜகாத் பத்தி சொல்லும்போது சொல்றான், "குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம்." அவனோட பொருளின் ஜகாத்தை நீங்க அறவிடுங்க, அதன் மூலம் அவன் உள்ளம் பரிசுத்தமாகும், அல்லாஹ்வுடைய பயம் வரும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். ஹஜ்ஜ பத்தி சொல்லும்போது சொல்றான், "அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله فتزودوا فإن خير الزاد التقوى فاتقون يا أولي الألباب." ஹஜ்ஜுடைய மாதங்கள் அறியப்பட்ட மாதங்கள். இந்த மாதங்களை யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக இஹ்ராமுடைய நியத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிக்காஹோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், வாக்குவாதம் செய்யறது, இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது. ஃபதஸவ்வது, நீங்க ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தா, அதாவது கட்டிச்சாதனத்தை தேவையான பொருட்களை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. வதஸவ்வது ஃபஇன்ன கைரல் ஸாதி தக்வா, ஆனா கொண்டு போற சாமான்கள மிகவும் பெருமதியானது தான் தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். கண்ணியமான மேலான பெரியாருடைய சகோதரரே, ஒவ்வொரு இபாதத்துடைய நோக்கமும் தக்வா. இந்த ரமதானுடைய நோக்கமும் தக்வா. நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம், எந்த அளவு என் வாழ்க்கையில இந்த 3 நோம்ப கழிச்சுட்டு எந்த அளவு என் வாழ்க்கையில தக்வா வந்து, எந்த அளவு அல்லாஹ்வுடைய பயம் வந்து, எந்த அளவு பாவத்துக்கு நான் தூரமாகிறேன். பொதுவா தக்வா வேண்டா ஒவ்வொரு நாளும் ஜும்ஆல கேட்போம். இமாம் குத்பாவுக்கு பதில் சொல்லுவார். குத்பா ஒரு கண்டிஷன், அது ஒரு நிபந்தனை, இல்லாட்டி குத்பா கூடாது. என்ன சொல்லுவார்? தக்வாவை கொண்டு வசியத் செய்வார். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏண்டளவு எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ் தடுத்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து வாழுமாறும் தக்வாவை கொண்டு வசியத் செய்ய என்று சொல்லுவார். இது குத்பால ஒரு கடமை. நான் யோசிப்போம், எந்த அளவு வாழ்க்கையில் வந்து இபாதத்துக்கள் செய்யறது லேசு. இபாதத்துக்கள் செய்யறது லேசு, குர்ஆன் ஓதுறது லேசு, தொழுகிறது லேசு. ஆனா பாவத்தில் தவிர்த்து கொள்வதுனால கஷ்டம். இதுதான் தக்வாட அடிப்படை. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் பெருமாள் கேக்குறாங்க, யாரு நான் சில வார்த்தைகளை படிச்சுட்டாரேன், அதை படிச்சு அமல் செய்யறதுக்கு யார் தயார், அல்லது அமல் செய்யற மக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு யார் தயார்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு 5 விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ஒன்று சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். பாவத்தை விட்டு தூரமாகி வாழுங்க, பாவத்தை விட்டு வாழுங்க, மிகப்பெரிய இபாதத்சாலியாக மாறி. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக பெரிய இபாதத்து தான் பாவத்தை விட்டு தூரமாக இருக்கிறது.
நாங்க இந்த ரமதான பொதுவான ஒரு அமைப்புல பழமையாக நாங்க கழிச்ச ரமதான்களை போல, அதாவது பாவத்தை பற்றி சிந்திக்காம, பாவத்தை விட்டு தூரமானதை பற்றி சிந்திக்காம வெறுமனே அமளி பாதத்துக்களை மட்டும் சுருக்கிக் கொள்வோம் என்று சொன்னா, இந்த ரமதான் எங்கள்கிட்ட எது எதிர்பார்க்குதோ அதை அடைய முடியாது. அந்த தக்வாவை நாங்கள் அடைய முடியாது. வளமையாக இதிலெல்லாம் நாங்கள் நேரங்களை செலவிட்டோமோ, வளமையாக இதெல்லாம் பார்த்தோமோ அதைத்தான் பார்க்கிறது, வளமையாக இதெல்லாம் பேசினோமோ அதைத்தான் இந்த காலத்தில் நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில இந்த ரமதான் எதை எதிர்பார்க்கிறதோ அதை அடைய முடியாது. இதனால்தான் ஒருவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து நாள்ல ஒரு கூட்டம் பெரிய மலைகளை போன்ற அமல்களோடு வருவாங்க. மலைகளை போன்ற அமல்கள், நல்ல அமல்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அந்த அமலுக்கு எந்த கணக்கும் இருக்காது. அல்லாஹ் அந்த அமல்களை கணக்கெடுக்கவே மாட்டான். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யார் அந்த மக்கள்? காஃபிர்களா, முஷ்ரிக்களா? யாருன்னு சொல்லித்தாங்க. நாங்க மறந்து கூட அந்த கூட்டத்தை சேர்ந்துடக்கூடாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உங்களோட இருக்கிற மக்கள் தான், உங்களோட சகோதரர்கள் தான். அவங்க அமல்களை செஞ்சாங்க. ஆனா இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ் இன்தஹூஹா, ஆனா தனிமே என்று வந்துட்டா அவங்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறத, பாவம் செய்யறத அவங்க பொருட்படுத்தல. தனிமை, கஷ்ட, அதாவது தனிமையான நிலைமை, யாரும் பார்க்கறதுக்கு இல்ல அப்படின்னு வந்துட்டா அவங்க அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறத ஈடுபட்டாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் இந்த மக்களுடைய அமல்களை கணக்கெடுக்கவே மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆகவே கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரமதான்ல உண்மையான அல்லாஹ் எதிர்பார்க்கிற தக்வாவை அடையணும்னு சொன்னா, முதலாவது ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் பாவத்திற்கு தூரமாகிறது. பாவத்திற்கு தூரமாகிறதோட ஒப்பிட கொள்ள நின்று தொழுவது லேசு, குர்ஆன் திலாவத் செய்யறது லேசு, தான தர்மங்கள் செய்யறது லேசு. ஆனா புறத்தை விட்டது கஷ்டம், பொய்ய விட்டது கஷ்டம், மற்றவரை பத்தி கெட்டன வைக்கிறத விட்டது கஷ்டம். இதை விட்டுட்டு நாங்க இந்த அமல்ல செய்வோம் என்று சொன்னா வாழ்க்கையில கழிச்ச மிக சிறந்த ரமலானாக மாறும். ரமதான நோக்கமே உலகத்தை சுத்துங்க, உள்ளத்தை தூய்மையாக்குறது, உள்ளத்துல பயத்தை கொண்டு வர்றது, ஓதுற குர்ஆன்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உள்ளது ஒவ்வொரு ஆயத்தும் உள்ளத்தை பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். ஆகவே கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது அடைகிறதுக்கு ஆக சிறந்த ஒரு காலம் ரமதானுடைய காலம். அல்லாஹ் தஆலா வழி கெடுக்கிற ஷைத்தான்களை கட்டி போட்டிக்கிறான். நான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு அடையோம். ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறோம், என்ன பாவம் நடந்தது, அந்த பாவத்துக்கு தௌபா இல்லாம நாங்க தூக்கத்துக்கு போக கூடாது.